ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விப்ரோவில் ரிசல்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் விப்ரோவோட ஓப்பன் எண்ட் ஸ்டேட்டாகவும் விப்ரோவோட ரிசல்ட்டை பற்றின வீடியோ ஏஐ மூலிமா க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஓப்பன் எண்ட் ஸ்டேட்டாகவும் விப்ரோவோட ப்ரைஸ் ஆக்ஷனும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், விப்ரோவில் பாருங்கள் 0.51 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.24% மைனஸ்லையும் ஃபைனலாக 210.26 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவில் ட்ரேடான ஸ்டாக் ப்ரைஸு தொடர்ந்து 10 மணிக்கு மேலே நெகட்டிவ் சைடு வந்துடுச்சின்னு சொல்லி பார்க்குறோம். இருந்தாலும் சைட்வேஸில் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்கன்றதை இந்த கிராஃப் மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல விப்ரோவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மட்டும் 22% OI ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கால் சைடு பார்க்கும்போது 16,749 காண்டாக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு பார்க்கும்போது 4,194 காண்டாக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த இடத்துல டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது டோட்டலாக கால் ஆப்ஷன் சைடு 45,345 காண்டாக்டும் புட் சைடு 23,006 காண்டாக்டும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, புட் சைடை விட கால் சைடு 49% அதிகமான OI இருக்குன்னு சொல்லுது. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் காண்டாக்டுக்குள்ளே வருவோம். இந்த இடத்துல பாருங்கள், 200 கால் ஆப்ஷனில் 173 காண்டாக்ட் நியூ OI க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. 205 கால் ஆப்ஷனில் 580 காண்டாக்ட் நியூ OI க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. 210 கால் ஆப்ஷனில் 4,958 காண்டாக்ட் நியூ OI க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுவே நம்ம புட் சைடு ஆக்டிவ் காண்டாக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 210 புட் ஆப்ஷனில் 436 காண்டாக்டும், 205 புட் ஆப்ஷனில் 349 காண்டாக்டும், 200 புட் ஆப்ஷனில் 646 காண்டாக்டும் புட் சைடு நியூ OI க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல புட் சைடை விட கால் சைடு அதிகமான OI க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஆக்டிவ் காண்டாக்டில் பார்க்குறோம். அதே நேரத்தில் நெட்டாக பார்க்கும்போதும் புட் சைடை விட கால் சைடு 4 மடங்கு அதிகமான OI இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த விப்ரோவோட ரிசல்ட் அனாலிசிஸை ஒரு ஏஐ வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு கம்பெனியோட உண்மையான கதை எங்க ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அதோட விளம்பரத்திலையா? இல்ல, அதோட சிக்கலான ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ல தாங்க. வாங்க அந்த நம்பர்ஸோட மொழியை நாம இன்னைக்கு கத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனியோட பல்ஸை எப்படி செக் பண்ணுவீங்க? அது நல்லா போகுதா இல்ல கஷ்டத்துல இருக்கான்னு எப்படி தெரியும்? அதோட விளம்பரங்களை பார்த்தா போதுமா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு ஒரே வழி அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கிறது தாங்க. ஆமா, ஒரு கம்பெனிக்கு ஒரு முழு ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி தான் இது. இன்னைக்கு நாம விப்ரோவோட 2026 ரிப்போர்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு இந்த செக்கப்பை எப்படி பண்றதுன்னு கத்துக்க போறோம். சரி, ரெடியா? வாங்க இந்த கார்ப்பரேட் ஹெல்த் ரிப்போர்ட்குள்ள போலாம். நாம விப்ரோவோட நிஜமான 2026 ரிப்போர்ட் தான் எடுத்துக்க போறோம். அப்போதான் தியரி மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா எப்படி இருக்குன்னு நமக்கு புரியும். ஓகே, நம்மளோட முதல் டெஸ்ட் கம்பெனியோட ஆரோக்கியத்தை ஒரே நொடியில படம் பிடிச்சு பார்க்கறது. இந்த முதல் அறிக்கை கம்பெனியோட அப்போதைய நிலைமையை பத்தி ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு பேரு தாங்க பேலன்ஸ் ஷீட், அதாவது இருப்பு நிலை குறிப்பு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஸ்னாக்ஷாட் மாதிரி. மார்ச் 31, 2026ன்னு ஒரு குறிப்பிட்ட தேதியில விப்ரோவோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுற ஒரு போட்டோ இது. இப்போ நீங்க பார்க்கறது தான் விப்ரோவோட ஒரிஜினல் பேலன்ஸ் ஷீட். அடேங்கப்பா, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பயப்படாதீங்க. நாம இதை ஒன்னொன்னா சிம்பிளா பிரிச்சு மேய போறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு ரூல் தாங்க. சொத்துக்கள், அதாவது அசெட்ஸ், எப்பவுமே லயபிலிட்டிஸ் பிளஸ் ஈக்விட்டிக்கு சமமா இருக்கணும். இதுதாங்க அக்கவுண்டிங்கோட கோல்டன் ரூல். இது எப்பவுமே டாலி ஆகணும். சரி, சொத்துக்கள்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஒரு கம்பெனிக்கு சொந்தமான எல்லா மதிப்புள்ள பொருள்களும் தான். அதோட பில்டிங், பேங்க்ல இருக்கிற பணம், மிஷின்ஸ், இது எல்லாமே. இதுதான் கம்பெனியோட பலம். இன்னொரு பக்கம் பொறுப்புகள், அதாவது லயபிலிட்டிஸ். இது கம்பெனி மொத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன். இதை கம்பெனியோட சுமைன்னு கூட சொல்லலாம். விப்ரோவோட ரிப்போர்ட் படி மார்ச் 31, 2026ல அவங்களோட மொத்த சொத்துக்களோட மதிப்பு 1,49,262 மில்லியன் ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 1,42,000 கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, இதுதான் விப்ரோவோட மொத்த பலம். இப்போ அதோட சுமைகளை பார்க்கலாம். விப்ரோவோட மொத்த பொறுப்புகள், அதாவது கடன்கள் 5,31,385 மில்லியன் ரூபாய். இது கிட்டத்தட்ட 53,000 கோடி ரூபாய். அப்போ சொத்துக்கள்ல இருந்து கடன்களை கழிச்சா மிச்சம் இருக்கிறது தான் ஈக்விட்டி, அதாவது பங்குதாரர் நிதி. இதுதான் உண்மையிலேயே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொந்தமான மதிப்பு. விப்ரோவுக்கு அது 88,887,777 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 88,800 கோடி ரூபாய். இப்போ அந்த கோல்டன் ரோலை செக் பண்ணி பாருங்க.
பொறுப்புகளையும் பங்குதார நிதியும் கூட்டுனா கரெக்டா மொத்த சொத்துக்களோட மதிப்பு வருது பாத்தீங்களா? இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த தேதியில விப்ரோவோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. முதல் டெஸ்ட்ல சூப்பரா பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? கம்பெனி ஒரு வருஷம் முழுக்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க அடுத்த டெஸ்ட்க்கு போலாம். இதுக்கு பேரு இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதாவது வருமான அறிக்கை. பேலன்ஸ் ஷீட் ஒரு போட்டோன்னா இது ஒரு வீடியோ மாதிரி. ஒரு வருஷம் முழுக்க கம்பெனி எவ்வளவு சம்பாதிச்சுது, எவ்வளவு செலவு பண்ணுச்சு, கடைசியா கையில எவ்வளவு லாபம் நினைச்சுன்னு இது தெளிவா காட்டிடும். இங்க பாருங்க, இது அதோட ஒரு சிம்பிள் சம்மரி. 2026ஆம் வருஷத்துல விப்ரோவோட மொத்த வருமானம், அதாவது ரெவென்யூ, சுமார் 9,26,000 மில்லியன் ரூபாய். செலவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சுமார் 7,93,000 மில்லியன் ரூபாய். அப்போ வருமானத்திலிருந்து செலவை கழிச்சா அவங்களுக்கு கிடைச்ச நிகர லாபம் 1,32,655 மில்லியன் ரூபாய். வாவ்! சரி, இந்த லாபம் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது எப்படி இருக்கு? இங்க பாருங்க, 2025ல கிடைச்ச லாபமும் கிட்டத்தட்ட இதே அளவுதான். இதுலேருந்து என்ன தெரியுது? கம்பெனி ரொம்ப ஸ்டேபிளா நிலையான லாபத்தோட இயங்கிட்டு இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நாம கடைசி டெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. நிறைய பேரை குழப்புற ஒரு பகுதி இது. ஆனா கவலைப்படாதீங்க, நாம இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். இதுக்கு பேரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது பணப்புழக்க அறிக்கை. இதை நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்ட மண்டலம் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா லாபம் கணக்குல இருக்கலாம், ஆனா கையில காசு இருக்கணும் இல்லையா? இந்த அறிக்கை தான் உண்மையான பணம் எங்கிருந்து வந்துச்சு, எங்க போச்சுங்கிற கதையை சொல்லும். இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாபம் ஒரு கருத்து, பணம் ஒரு உண்மை. அதாவது ப்ராஃபிட் இஸ் அன் ஒப்பீனியன், கேஷ் இஸ் அ ஃபேக்ட். ஒரு கம்பெனி பேப்பர்ல லாபகரமா தெரியலாம், ஆனா கையில பணம் இல்லைன்னா அவ்வளவுதான். நமக்கு ஞாபகம் இருக்கு, விப்ரோ அந்த வருஷம் 1,32,000 மில்லியனுக்கு மேல லாபம் சம்பாதிச்சது. சூப்பர். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த வருஷத்தோட கடைசியில விப்ரோவோட கையில இருந்த மொத்த பணம் சுமார் 25,000 மில்லியன் ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஆமாங்க, மைனஸ்ல போயிருக்கு. என்னது, லாபம் வந்தா பணம் அதிகமாகணும்ல, அப்புறம் எப்படி பணம் குறைஞ்சது? இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது தாங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட வேலையே. பதில் இங்க இருக்கு பாருங்க. பணம் 3 விதமா கையாளப்பட்டிருக்கு. ஒன்னு, அவங்களோட மெயின் பிசினஸ்ல இருந்து, அதாவது ஆபரேஷன்ஸ்ல இருந்து சுமார் 1,49,000 மில்லியன் ரூபாய் பணமா சம்பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான அறிகுறி. ஆனா அந்த பணத்தை என்ன செஞ்சாங்க? ரெண்டாவதா, புதுசா கம்பெனிகளை வாங்குறதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கும், அதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு செலவு பண்ணிருக்காங்க. மூணாவதா, கடனை திருப்பி கட்டுறதுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கும் பெருமளவு பணத்தை செலவு செஞ்சிருக்காங்க. இதனால தாங்க கையில இருந்த மொத்த பணம் குறைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம 3 முக்கியமான டெஸ்டையும் முடிச்சிட்டோம். வாங்க இப்போ எல்லா ரிசல்ட்டையும் ஒண்ணா வச்சு ஒரு ஃபைனல் டயக்னோசிஸ் பார்க்கலாம். சோ நம்மளோட ஃபைனல் ஹெல்த் ரிப்போர்ட் இதுதான். 1. பேலன்ஸ் ஷீட். கம்பெனியோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கடனை விட சொத்துக்கள் பல மடங்கு அதிகமா இருக்கு. 2. இன்கம் ஸ்டேட்மெண்ட். கம்பெனி தொடர்ந்து நல்ல லாபத்துல இயங்கிட்டு இருக்கு. 3. கேஷ் ஃப்ளோ. பிசினஸ்ல இருந்து நல்ல பணத்தை சம்பாதிக்கிறாங்க, ஆனா அந்த பணத்தை சும்மா வச்சுக்காம கம்பெனியோட வளர்ச்சிக்கும் முதலீட்டாளர்களுக்கும் திருப்பி கொடுக்கறதுல புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்க. சுருக்கமா சொன்னா இந்த எல்லா ரிப்போர்ட்டும் விப்ரோ ஒரு ஆரோக்கியமான கம்பெனின்னு தான் சொல்லுது. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை எப்படி படிக்கணும்னு உங்களுக்கும் ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும். இனி நீங்களே சொல்லுங்க, இந்த எண்கள் உங்களுக்கு என்ன கதையை சொல்கின்றன? இத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறதா நிதி அறிவை வளர்த்துக்கிறதுக்கான முதல் படி.